சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வி பெறும். ஆனால் இது ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். முயற்சிக்க தயக்கமே காட்டக்கூடாது. நம்மளோட மதிப்பை நாம தாங்க முடிவு செய்யணும், சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. நம்மளோட திறமைக்கு தீனி போட்டால் போதும், உலகம் தானாக நமக்கு தலை வணங்கும். எப்படின்னா, ஒரு ஓடுற கடிகாரத்தை விட வேகமாக எந்த நபர் ஓடுறாங்களோ, அந்த ஓடுறதுக்கு துணிவு இருக்கோ, அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அவங்களோட நிழலாக வரும். இந்த ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாத கிரக சூழல் அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. நிறைய விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஒரு சில விஷயத்தில் நன்மையும் வருது. நீங்கள் எதிர்பார்த்தது போல் சில விஷயத்தில் தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை பெற நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடியவங்கள தான் பெரும்பாலும் இருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பமே கொடுத்து வச்சுவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாதுங்க. ஆனால் அவங்களோட தேவையை கூட தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு உழைப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவுமே விட்டு கொடுத்து வாழ போக தெரியும் ரிஷபராசிக்கு. அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்புமே உங்ககிட்ட தான் இருக்கும். குடும்பம், தன்னோட நண்பர்கள், தன்னோட உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்காகவுமே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிஷபராசி நீங்கள் தான். உங்களுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதும், வெள்ளிக்கிழமையில் வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க நாங்களுமே உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்கு நிறைய இறை வழிபாடு செஞ்சுருக்கோங்க. ஆனால் ஒரு சில கஷ்டம் மட்டும் எங்களோட வாழ்க்கையில் தீரவே இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுமே வந்து இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியுங்க. ஜாதகம் பார்த்துமே நல்ல ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே இது வரைக்கும் தடைப்பட்ட காரியத்தை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். இது வரைக்கும் கஷ்டம் தீர்க்கவே முடியல அப்படின்னா தீராத கஷ்டத்தை கூட தீர்க்க முடியும். ஜனனகால ஜாதகம் அவ்வளவு அமைப்பையுமே உண்டாக்கி தரும். சரியாக கணிக்கணும், நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு தடவை கால் பண்ணி ஜாதகத்தை கணிச்சு பாருங்கள். துல்லியமாக கணிச்சு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் இவங்ககிட்ட ஜாதகமே கணிக்க முடியுங்க. ஏன்னா இவர் வந்து விஐபி ஜோதிடர். கண்டிப்பாக கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கணும். நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், இது வரைக்கும் காணாத மாற்றத்தை சிறப்பான வழியில் பெறுவீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லா வகையிலுமே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். எப்பவுமே நன்மை தீமை ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க, முயற்சிக்குமே தயங்காத நபர்கள். உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பாருங்கள், வேத ஜோதிடப்படி கிரகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே மனித வாழ்க்கையில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்த நவகிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ராஜ குருவாக, அதாவது நவகிரகத்தில் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன், இந்த சூரியன் மாதம் ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்படி ராசியை மாற்றும் போது தான் இந்த தமிழ் மாதம் பிறக்குது. இந்த நிலையில் 15ஆம் தேதி மே மாதம் ரிஷபராசியில் நுழையிறாரு. இந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் வந்து சூரியன், இந்த 2 கிரகங்களுமே ரிஷபராசியில் நுழையும் போது தமிழ் மாதமான இந்த வைகாசி பிறக்குது. வைகாசி மாதத்தில் சூரியன் சுக்கிரன் இந்த 2 கிரக சஞ்சாரத்தாலையுமே 12 ராசிக்குமே தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யுது. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம்
சிறப்பாக இருக்குது. முக்கியமாக நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவாக அமையுது. வீடு, வாகனம் இது போன்ற புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பரம்பரை சொத்தால் நல்ல ஒரு பலன் உருவாகும். கடனாக கொடுத்த பணம் கை வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்தில் உயர்வு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதத்துலேயுமே சகல சௌபாகியங்களுமே ஏற்படும் ஒரு அமைப்பு. ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடம் வைகாசி மாதம் பல விதத்திலுமே அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு பலனையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன், புதன் இந்த 2 கிரக சேர்க்கையும் உங்கள் ராசியில் இப்போ நடக்க போகுது. அதனால் பெரும்பாலும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வகையில் கிரக சூழல் உருவாகியிருக்குங்க. சூரிய பகவான் ரிஷப ராசியில் பயிற்சியாகி இந்த வைகாசி மாதம் பிறக்குது இல்லையா? ரிஷப ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பெருமளவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பிலிருந்து நீங்கி பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த மாத தொடக்கத்தில் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறாரு. தொடர்ந்து சூரிய பகவானும் உங்கள் ராசியில் நுழைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கூடவே இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தையும் லட்சுமி நாராயண யோகத்தையும் உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? அவ்வளவு யோகமான கிரக சூழல் தான் இந்த மாதம் உருவாகுது. இதன் காரணமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே இப்போ பாருங்கள் வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. முயற்சி செய்கிற எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. உங்களுடைய மனசில் நினச்சி வச்சுருக்கிற விஷயத்துலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. உத்தியோகத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் சிறப்பான செயலால் நல்ல ஒரு பதவி உயர்வு, எதிர்பார்த்த சம்பள உயர்வு இது 2மே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. தொழில் தொடர்பாக ரொம்ப நாளமாக எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கை வந்து சேரும். இந்த வைகாசி முதல் நாள்லேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அதே சமயம் 6ஆம் ஸ்தானமான அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு வராரு. உங்களுடைய தன வரவு அதிகரிக்க இது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்கள் ராசிக்கு வருவது உங்களுடைய தன வரவை அதிகரிக்க செய்யக்கூடிய அமைப்பில் புதன் வராரு. 6ஆம் ஸ்தான அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது தன வரவில் ஏற்பட்ட தடை நீங்கி சுபம் உண்டாகும், சுபிட்சம் உண்டாகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சில நல்ல விஷயம் இப்போ பாருங்கள் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக வேலை தொடர்பாக பதவி உயர்வு நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் தானாக புதிய பொறுப்பு, தலைமை பதவி தேடி வருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக பணியாளர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். உங்களோட சொல்லுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குமே நிறையவே வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும். தொழில் தொடர்பாக சில முக்கிய நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதரவை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வைகாசி 12ஆம் தேதி பாருங்கள் புதன் பகவான் தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசிக்கு மாறுறாரு. உங்களுடைய நிதி நிலைமை பெரிய அளவில் நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அமைப்பு இது. இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழலையுமே இன்பம், மகிழ்ச்சி இது அதிகரிக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி அது அற்புதமான நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ வரும். உங்களுடைய தொழிலும் சரி, வியாபாரமும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் விதமாக பாருங்கள் இந்த வாரம் சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும். தன வரவை நீங்கள் அதிகரிக்க செய்வீங்க. பெரும்பாலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பையும் கொடுத்த வாக்கையும் சரியாக பயன்படுத்திக்கணும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நிறைவேற்ற நல்ல சூழல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயுமே இதுவரைக்கும் இருந்த பின்னடைவு நீங்கி உடல்நலம் மேம்பாட்டுக்கு வருது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் பாருங்கள் சிறப்பாக நல்லதாக வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. இந்த மாதத்தில் தேவையில்லாத பொருட்களை மட்டும் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாறும் பொழுது அங்கே குரு பகவானோடு சந்திக்கிறாரு. இது முரண்பாடான ஒரு இணைவு. இதன் காரணமாக உங்களுடைய அனைத்து விஷயத்துலேயுமே சாதகமான விஷயம் ஆனாலுமே செலவு மட்டும் கொஞ்சம் அதிகரிக்க மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பயப்பட தேவையில்லை. உங்களோட கடின உழைப்பு கேட்ட நல்ல பலனும் வியாபாரம் தொடர்பாக வெற்றி வாய்ப்பும் கிடைக்கிது. புதிய தொழிலில் தொடங்க நினைக்கிறவங்க கிளை தொழில் செய்யும் வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தம், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களோட நிதி நிலைமையை பார்க்கும் பொழுது உயர்வு இருக்குது. சமூக பணி போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் இருந்தாலுமே நினைத்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சில கஷ்டமான சூழல் இருந்தாலும் உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு நல்ல பலனும் புதிய வாய்ப்பும் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லணுன்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடுங்க. உங்களோட முதலீடு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும்.